கலைமாமணி பிலிம் நியூஸ் ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். கங்கனா அவர்களுக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அவங்களோட தேசிய விருதுகளுக்கான வாழ்த்துக்கள், அவங்க அடுத்த ஆண்டு தலைவிக்காக வாங்க போகிற விருதுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. தலைவி படம் முழு படம் பார்த்தேன். விஜய் கூட இந்த கடந்த சில ஆண்டுகள் இந்த படத்துக்கான பயணம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பயணமாக அமைஞ்சது. அவர் கூட ஃப்ளைட்டில் ஏறி போகும்போது இது என்ன மாதிரி இதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னு சொல்லிக்கிட்டேன் கூட அந்த ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி வந்தார். விஜேந்திர பிரசாத் சார் அவங்க போய் ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க ஒரு விவாதம் ஒன்று நடந்துச்சு. எப்படி ஒரு கதை பண்ணலாம், எப்பவுமே ஒருத்தங்களோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கு ஏன் கதை பண்ணணும், அதுக்கு ஏன் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விஜேந்திர பிரசாத் அவர்கள் கூட வேலை பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சது. எப்படி அந்த கதையை சொல்லலாம், எப்படி வந்து அந்த கதையை ரொம்ப அழகாக சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டு வந்தார் டேபிளுக்கு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த மீட்டிங் விஜேந்திர பிரசாத் சார் கூட. விஜய் கூட வந்து நான் இவ்வளவு டீட்டெயிலாக எந்த படத்துலையும் வேலை பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் வேலை பார்த்த படங்கள் எல்லாத்துலையும் பாடல்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு வசனங்கள் கூட பண்ணி கதை விவாதத்துல இருந்து கூட இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் எப்படி ஒரு படத்தை பார்க்குறாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷனரி. அதோட வந்து ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷன். அவர் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த சப்ஜெக்ட்ல இல்லையோ கான்ட்ரவர்சி இருக்குமே, இதை நம்ம எப்படி நம்ம இது பண்ண போறோம், எப்படி இது படம் வெளியில வர்றதுக்கு வந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. நம்ம வந்து என்ன இருக்கோ அதை சொல்ல போறோம். அவங்களோட லைஃப்ல இருந்து நல்ல நல்ல விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க போறோம். அவங்க எப்படி எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்களோட வாழ்க்கையில இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல நம்ம புதுசா என்ன கதை சொல்ல போறோம், எப்படி வந்து அதுக்கு வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் புதுசா ஆட் பண்ண போறோம்ன்றது வந்து ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான ஒரு படமா தலைவி வந்திருக்கு. தலைவி இந்த முழு படம் பார்த்தல எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அந்த படம் போன விதம், அந்த படத்தோட ஒரு இதுக்கு கொண்டு போன இது. அரவிந்த் சாமி சார் அண்ட் கங்கனா அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுவாங்க. கங்கனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய ரொம்ப அந்த எமோஷனலான சீன்ஸ்லாம். அதே மாதிரி ரொம்ப பவர் ஹவுஸா அவங்க வந்து போய் பேசுற அந்த ஸ்பீச்சஸ், நிறைய பேச்சு இருக்கு இதுல ஃபுல்லா. அவங்களோட மேடை பேச்சு எல்லாம் பண்ணும்போது ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, இவங்க எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தேகம் எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே தூள் பண்ணிட்டாங்க அவங்களோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. அரவிந்த் சாமி சார் வந்து இந்த ரோலுக்காக அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு சிரத்தை எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சார் சொன்னாங்க. அவர் வந்து முதல் வாட்டி அவர்கிட்ட சந்திப்புக்கு போனப்பவே வந்து அவர் வந்து சொன்னாரு, என்னோட கைகள் நான் எப்பவுமே வந்து விரிச்சுக்கிட்டு தான் நான் நடக்கிறது எனக்கு வழக்கம். கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் என்னோட கை. ஆனா எம்ஜிஆரோட கைகள் வந்து ஃபுல்லா குவிஞ்சிருக்கும். ஸோ என்னோட உடம்பை வந்து நான் ஸ்கல்ப்ட் பண்ணணும் அவருக்கு ஏற்ற மாதிரி. நான் பாடி ஸ்கல்ப்டர்ஸ், பாடி இன்ஜினியர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ண போறேன். ஒர்க் பண்ணிட்டு அவரோட பாடி ஃபுல்லா அவரோட படங்களை திருப்பி பார்த்தேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஒரு படமா பார்க்கும்போது ஒரு ஃபேனா பார்த்துட்டு அதுதான் பார்ப்போம். ஒரு ஆக்டரா பார்க்கும்போது அவர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்படி ஒரு பார்வை பார்க்கணும், எப்படி வந்து தன்னை மாத்திக்கணும், தன்னை செதுக்கிக்கணும், தன்னோட உடலை வந்து செதுக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகள் அவர் மேற்கொண்டாருன்றது வந்து ஒரு பெரிய பட்டியல். அதை பத்தியே தனியா பேசலாம். எம்ஜிஆர் அவர்களோட அந்த உருவத்தை, ஏன்னா சின்ன வயசுல வந்து அப்பா வந்து குலேபகாவலி, குடியிருந்த கோயில் மாதிரி படங்கள்லாம் நிறைய, நாடோடி மன்னன் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் பார்த்து அவ்வளவு எம்ஜிஆர் படங்கள் மேல ஒரு பெரிய ஒரு காதல் இருக்கும் எப்பவுமே. அவங்களோட படங்களுக்கு வந்து பாடல் எழுதணுன்றது வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை எப்பவுமே. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாடல்கள் ஆகட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக், இந்த மேடையை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். முதல்ல வந்து இந்த சென்ற ஆண்டுக்கான தேசிய விருதுகள் வாங்கின எல்லா நம்மளோட தமிழ் கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அசுரன், வெற்றிமாறன் அவர்கள், தனுஷ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், அப்புறம் கங்கனா அவர்கள் பற்றி சொன்ன இமான் அவர்கள், எல்லாருக்குமே, ரசூல் பூக்குட்டி, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இந்த ஆண்டு வந்து இருந்தது வந்து பின்னணி இசைக்கு வந்து அசுரனுக்கு கிடைக்கும்ட்டு நான் ரொம்ப ஆழமா நம்பினேன். நான் அசுரன் படம் பார்த்துட்டு அந்த பின்னணி இசை வந்து அவ்வளவு மனசுல ஆழமா பதிஞ்சது. அதான் வந்து ஜிவி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய இருக்கு, உங்களுக்கு வர ஆண்டுகள்ல வர்றதுக்கு இருக்கு இந்த மாதிரி படங்களுக்குன்னு சொல்லிட்டு. தலைவியோட ட்ரெய்லர் ரொம்ப அழகா கட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டதுக்காக ஃபர்ஸ்ட் நான்
விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். தயாரிப்பாளர்கள் விஷ்ணு, பிருந்தா அவங்க கூட வந்து ஹைதராபாத்ல எங்கள் சென்னையில் மீட் பண்ணிட்டு அவங்க கூட உணவு இருந்தபோது பேசிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ப்ரொடியூசரும் வந்து கூட உட்காந்து ஒரு கதை விவாதத்துக்கு வந்து உட்கார மாட்டாங்க. விஷ்ணு வந்து உட்காந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஃபுல்லாக அந்த கதை விவாதத்துல இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஒரு அதுக்கு வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஃபுல்லாக கூட இருந்ததுக்காக. தம்பிராமையா அவர்கள், சமுதிரக்கனி அவர்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. ரொம்ப அழகாக சின்ன ரோல் வந்து தம்பிராமையா சாருக்கு அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. சமுதிரக்கனி சாரோட ரோல் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ரோல். இந்த ரோலில் ஒரு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஒரு பக்தியோட இருக்கிற ஒருத்தரோட ஒரு ரோலை வந்து எப்படி அவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் கூட பேக் டு பேக் 2 படங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன். RRR படம் அண்ட் இது 2 படத்துலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த என்டிஆர் டீமுக்கு நாசர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரோலில். அது எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா வெளியில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற போகிற ஒரு படமாக தான் இது இருக்க போகுது. ஸோ இதில் இணைஞ்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஒட்டுமொத்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணைய சகோதர சகோதரிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்ப்பதில் எல்லோரையும் உள்ள எனக்கு மகிழ்ச்சி. முதலில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய 4 முறை தேசிய விருது வாங்கிய சகோதரி கங்கனா ராவத் அவர்களுக்கு இனிய பிறந்த நாளை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா படங்களையும் போல இந்த படம் 100ல் 1 அல்ல, இது இந்த 100ஆண்டில் 1. அப்படிதான் இந்த படத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 65 to 80, 1965 to 1980 அந்த 15 வருட காலங்களிலே ஜெயலலிதா அம்மா அவர்களை தவிர்த்து விட்டு தென்னிந்திய சினிமாவை பார்க்க முடியாது. அதே போல 1982 அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அந்த 1982 2016 காலம் அவரை கைகொண்டு மேலே அழைத்து செல்லக்கூடிய வரை இந்திய அரசியல் அவரை தள்ளி வைத்து பார்க்க முடியாது. ஆக சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஜாம்பாவனாக திகழ்ந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றிய இது ஒரு படம். அந்த அம்மையாருடைய நேரடி வாரிசு உடன்பிறந்த அண்ணனுடைய மகன் தம்பி தீபக்கை இந்த இடத்திற்கு அழைத்ததுல தனிப்பட்ட முறையில் தம்பி விஜய் அவர்கள் நான் நன்றி சொல்கிறேன். உடன்பிறந்த அண்ணனுடைய பிள்ளை, சாதாரண விஷயம் கிடையாது. இதுல இந்த படத்தை தலைவி பற்றி ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு விடைபெற ஆசைப்படுறேன். இந்த படம் எப்படிப்பட்ட கலவைகளாக வந்திருக்கிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இங்க வந்து உட்கார்ந்து போறது என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு இந்திரா காந்தி அம்மையார், மம்தா பானர்ஜி, மாயாவதி அண்ட் ஜெயலலிதா அம்மா, இந்த 4 பேரையும் ஒரு கலவையை கூட்டி நிமிர்த்தினால் ஒரு உருவம் வரும். அதுதான் கங்கனா ராவத். நான் அவரோடு சேர்ந்து நடிக்கிற பொழுது அந்த உணர்வுகளை திமிர் வரும். திறமை இருக்கும் இடத்தில் திமிர் வரும். அந்த திறமையில் ஒரு தர்மம் இருக்கும். திறமை கொண்ட தேவதை. அவர்களோடு நான் நடித்ததை தனிப்பட்ட முறையில் ஒரு மகிழ்ச்சியாக. அவர் ஆளுமையின் உச்சம். அதற்கு பிறகு தியாகராஜ பாரதியா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கமலஹாசன் என்று இருக்கக்கூடிய தலையறிந்தவர்கள், இதவர்களெல்லாம் அழகின் உச்சம். அத்தனை பேருடைய கலந்து ஒன்று. அது என்றால் அன்புக்குரிய அரவிந்த்சாமி ஐயா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேசத்திற்கு இவரை விட நிச்சயமாக யாரும் பிறந்திருக்க முடியாது. ஒரு கதை தன்னை நோக்கி இழுக்கிறது. அதற்கு தகுதி வாய்ந்த கதாபாத்திரங்களை வா வா என்று இழுக்கிறது. அதை போலதான் ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் நேரடியாக ஒரே மேடையில் வைத்து நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடையாது. இப்பொழுது பாருங்கள், எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க. அதே போல இது வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு ஒரு ஆளுமை உச்சம், ஒரு அறிவின் உச்சம். அறிவு உச்சம் நான் பார்ப்பது இந்த கதை உருவாகத்துக்கு மூலக்கதையை விதைத்த அதே பாலாவிலிருந்து பாகுபலி ஐயா வீரேந்திர பிரசாத் அவர்கள்,
அதற்கு அடுத்த கட்டமாக ரைட்டர்கள் உதவி செய்த தன்னை மதன் கார்கி அவர்கள், இவர்களெல்லாம் அறிவு மிச்சம் இந்த படைப்பிற்காக தன்னை செலுத்தியிருக்கிறார்கள். இன்றைய தினம் அசுரன் சூரரை போட்டு இதை தள்ளி வைத்துட்டு தமிழ் சினிமாவை கொண்டாட முடியாது. அப்பேற்பட்ட ஆளுமை கொண்ட படங்களை கொடுத்துவிட்டு குழந்தை வடிவத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இசை உச்சம் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிறார். இவ்வளவு பேரை இயக்கி எல்லா மொழிகளிலும் கொண்டு வர வேண்டும். விதவிதமான லொகேஷன், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை கேட்கக்கூடிய, காட்சி கேட்கக்கூடிய அத்தனை மருந்தை வழங்க வேண்டும். அதற்கு தகுதி கொண்ட ப்ரொடியூசர்ஸ் விமல் அவருடைய துணையார் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்களை நான் இந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இவர் முரட்டு படம் தம்பி ஜிவி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி ஏஎல் விஜய் பண்ணிய படங்களிலே குடும்பத்தினுடைய இயக்குநராக எல்லோரும் பார்த்திருப்பார்கள். இந்த படம் தான் சிறந்த படம் என்று என்னையும் என் தம்பி சமுத்திரக்கணி வைத்துக் கொண்டு இசையமைப்பாளர் டிவி சொன்னார். நானும் உங்களை கூட இந்த படத்தை பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன். என் அன்பின் உச்சம் ஏஎல் விஜய். அவர் தொடக்கூடிய உயரம் வேறு, மிகப்பெரிய ஆள். எந்த பெரிய விஷயத்தையும் அவர்கள் ஒப்படைத்து விட்டு கண்ணை மூடிட்டு கட்டில போட்டு பேசப்படுத்திக்கலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாது. ஒரு சிறிய பிரச்சனை கூட வர முடியாமல் இப்பேற்பட்ட படத்தை அந்த தம்பி விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தலைவி ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களின் உச்சம் கொண்டது. வெற்றி பெற வேண்டுகிறேன்.